அதே மாதிரி ஜாதகத்துல வரம்புகள்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த வரம்பை வந்து ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பன்னா ஒரு முடிவுன்னு ஒண்ணு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு சாய்ஸ் வரும். ஆமா வரும். இல்லைன்னா நம்மளே ஏதாச்சும் ஒரு விருப்பத்தின் பேர்ல ஒரு சாய்ஸ் தேடி போவோம். ஆமா. ஓகேங்களா? நமக்கு வந்து சினிமா பிடிக்கும், நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு பிடிக்கும். ஓகே ரைட்டு. படிக்கிறதுக்கு இந்த படிப்பு வேணும்னு சொல்லிட்டு நம்ம தேடி போவோம். தொழில் நான் இந்த தொழில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போவோம். எனக்கு இந்த நபரை பிடிச்சிருக்கு, நான் வந்து அவர் மேல நான் வந்து விருப்பப்படுறேன், அவரை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தேவை சார்ந்து விருப்பம் சார்ந்து ஒண்ணு நமக்கு வர சாய்ஸை நம்ம பயன்படுத்திப்போம், அப்படி இல்லைன்னா நம்மளே ஏதாச்சும் ஒரு சாய்ஸை தேடி போவோம். ஆனா இதுல இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அல்லது நட்சத்திரத்தினுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான வரம்பு அது வந்து சொல்லிடும். வரம்புனா இவ்வளவுதான் உங்களுக்கு சாய்ஸ். இந்த சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இருக்கிறது இது ஏபிசி 3 ஆப்ஷன் தான், இல்ல ஏபிசிடி 4 ஆப்ஷன் தான். நீங்க சூஸ் பண்ணணும்னா இதுக்குள்ளதான் நீங்க சூஸ் பண்ண முடியும். இதை விட்டு நீங்க வெளியில போக முடியாது. அதை விட்டு வெளியில போகணும்னு நினைச்சா லைஃப் வேஸ்டா போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த வரம்பை டிசைட் பண்றதுக்கும் அந்த வரம்புக்குள்ள எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு வழிகாட்டுவதற்கும் இந்த ஜோதிடம் உங்களுக்கு பயன்படும்.